Hi Vijay, I'm Dr. Pratibha from Central University of Kashmir. நான் உங்களோட ஃபேன். என்னோட தாத்தா வந்து டிஎம்கே, என்னோட பையன் வந்து சூர்யான்னு நான் பேர் வச்சுருக்கேன். எனக்கு உங்களோட ஃபேன் சொன்னேன் இல்லையா, நான் உங்களோட ஸ்பீச் என்னோட பையன் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். எப்படி பேசணுமோ கரெக்டாக அப்படி பேசியிருக்கீங்க. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சீட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு நல்ல டெலிவரி ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இவ்வளோ பண்ணுறவருக்கு உங்கள் ஃபேமிலியும் கண்டிப்பாக பார்த்துக்க தெரியும், அதுவும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்கள் பர்சனல், அது பார்த்துக்கோங்க. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லணும் இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிலீஜியஸ் பேஸ்டு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துடாதீங்க. நீங்கள் கிறிஸ்டியன். நான் வந்து அதுக்காக இது கான்ட்ரவர்சி தான், யாரும் பேச மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் வந்து வளர்ந்தது வந்து பாரதிபுரம். 3 கோயிலுமே ஒன்றா இருக்கும். நடுவில் விநாயகர் முருகன் கோயில் இருக்கும், இந்த பக்கம் கிறிஸ்டின் இருக்கும், இந்த பக்கம் முஸ்லீம் இருக்கும். இப்போ பார்த்தா அந்த முஸ்லீம் கோயிலே காணும். 3 ஒரே ஹைட்டில் கட்டி, அந்த முன்னாடி நாங்கள் எல்லா ரிலீஜியஸ் ஆளுங்களும் வருவாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்றா விளையாடலாமான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துல ஒரு கோயிலே காணும். அது நீங்கள் திருப்பி அதை வைக்க முடியுமான்னு பாருங்கள். தட் இஸ் யுவர் விஷ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்க ஆளுங்க வந்தாங்கன்னா, சென்னையில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டின். 3 வருஷம் முன்னாடி விசி வந்து அவங்க ஆளுங்களே உள்ளே போட்டாங்க. சியூடிஎல்ல ஒடிசி வந்துட்டு அவங்க ஆளுங்களாம் உள்ளே தூக்கி போட்டாங்க. அவங்கவுங்க ஆளுங்க வந்தால் அவங்கவுங்க தான் போடுவாங்க அப்படின்றது இல்லாமல், யார் மெரிட்டோ அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா மெரிட்டான குடும்பம் அப்படியே அழிஞ்சு போகுது அவங்கவுங்க ஆளுங்களை போடும்போதோ, இல்லாட்டி ஊழல். செகண்ட் என்னோட பாயிண்ட் ஊழல். அது வாங்கிட்டு போடும்போதோ மெரிட்டான ஒரு குடும்பம் அப்படியே அழிஞ்சு போகுதுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. எனக்கு மெரிட்டில் ஜாப் கிடச்சிருந்தா, அவருக்கும் கிடச்சிருந்தா, அவங்கவுங்க செய்கிற தொழிலையேவும் அப்படியே கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிட்டுங்களேன். அது என்னோடய 4th பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ 3rd பாயிண்ட் என்னென்னா, இது டாஸ்மார்க். சரிங்களா? அப்படியே ஜாபு வந்து 4th பாயிண்ட் என்னென்னா, அப்படி இப்படியே அவங்கவுங்க ஜாப் அப்படி இப்படி பர்மனெண்ட் பண்ணி கொடுக்கும்போது, அவங்கவுங்களுக்கு பிஎஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கம்பல்சரி கொடுக்கும்போது இட் இஸ் வெரி குட், வெல் அண்ட் குட். இது டாஸ்மார்க் வந்து அதில் தான் இன்கமே எடுக்கிறாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ அது காமராஜர் பற்றி நீங்கள் பேசுனீங்க. காமராஜர் வந்து அவங்க அம்மா செத்தது கூட அழுகலைங்க. அவங்க அம்மா செத்ததுக்கு எரிக்கிறதுக்கு பணம் இல்லாத